We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் காகித மில் அதிபருக்கு மகளாக பிறந்தவர் ஜானகி. தந்தையின் தொழில் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு அவரது குடும்பமும் செல்ல வேண்டி இருந்ததால் சென்னையிலும் அவர்கள் சிறிது காலம் வசித்தனர். அப்போது குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜானகிக்கு சினிமாவில் நடிக்க ஆஃபரும் வந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவரது குடும்பத்தினர் சவுகார் ஜானகிக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் விஜயவாடாவில் கணவரோடு வசித்து வந்தார். பின்னர் கணவரின் வேலைக்காக மீண்டும் சென்னைக்கு வந்தடைந்த ஜானகிக்கு சினிமா ஆசை தொழிரவே இயக்குனர் BN ரெட்டியை சந்தித்து வாய்ப்பு கேட்டார். அவர் மூலமாகவே தெலுங்கின் சவுகாரு என்ற திரைப்படத்தில் ஜானகி தனது 19வது வயதில் அறிமுகமானார். அதன் பின்னரே சவுகார் என்ற அடைமொழியோடு சவுகார் ஜானகி என ரசிகர்கள் அன்புடன் அழைத்து வந்தனர். 3 குழந்தைகள் பிறந்த பின்னர் நடிக்க வந்த சவுகார் ஜானகி கடந்த 1952ஆம் ஆண்டு பாரதிதாசன் வசனத்தில் வளையாபதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அன்றைய திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான சிவாஜி, MGR, ஜெமினி கணேசன் உள்ளிட்டோருடன் பல படங்களில் நடித்து பெயர் பெற்றார். அடுத்த தலைமுறை நடிகர்களான ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், AVM ராஜன், சிவகுமார், ஸ்ரீகாந்த் உள்ளிட்டவர்களின் படங்களில் சவுகார் ஜானகியின் நடிப்பு கொடிகட்டி பறந்தது. அதோடு அவரது திரைப்பயணம் நிற்கவில்லை. தற்போது 3ஆம் தலைமுறையினரான சந்தானம் வரையிலும் நடித்திருக்கிறார். அவரது 400வது திரைப்படம் சந்தானத்தின் பிஸ்கோத் ஆகும். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த சவுகார் ஜானகி பல்வேறு மேடை நாடகங்களிலும் தனது நடிப்பு திறமையை நங்கூரமிட்டு நிலைநிறுத்தியவர். கடந்த 2022ஆம் ஆண்டு சவுகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி இந்திய அரசு கௌரவித்தது. அதோடு வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளையும் குவித்த சவுகார் ஜானகி மறைந்தாலும் அவரது சாதனைகள் திரையுலகில் என்றைக்கும் வேரூன்றி இருக்கும். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.